இருந்ததுன்னு பேசுறான் கவிஞன். இது காட்சிதான். புலால் நாட்டம் வீசக்கூடிய கடல், மீன்கள் நிறைந்து புலால் நாட்டம் வீசக்கூடிய கடலில் வாசனை திரவியங்களும் மலர்களும் நிறைந்த மலைகள் சென்று பிடுங்கி எரியப்பட்டன. இவ்வளவுதான் கவிதை. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்களேன் கவிஞன். அந்த கடலின் துர்நாற்றத்தை, பிடுங்கி எரியப்பட்ட மலை தன்னிலிருந்து புறப்பட்டு சென்ற மலர்களாலும் வாசனை திரவியங்களாலும் தேனின் சொரிதலாலும் அந்த கடலை வாசனை திரவியமாக்கி வண்ணமயப்படுத்தியதுன்னு எழுதுறான். பிடுங்கி போடப்பட்ட மலைதான், வாழ்க்கை இழந்த மலைதான். மலை அங்க போய் வாழ போறது இல்லை. பிடுங்கி எரியப்பட்டாலும் நன்றாக வாழ்ந்தவர்கள் தன் சமூகத்தையும் குடும்ப நலத்தையும் காப்பது போல் அந்த மலை அந்த கடலின் நலனை காத்ததுன்னு எழுதுறாங்க அவன் கடைசியா.